ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தையில் வளரணும். அதுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஸ்தோத்திரம். என்னுடைய ஆசை அதுதான். புருஷர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லாருமே they should be very sound in the word. ஆண்டவருடைய வார்த்தையில் வளர்ந்துருக்கணும். முக்கியமாக புருஷர்கள், நான் உங்களுக்காக ரொம்ப பாரப்படுறேன். பெண்கள் எப்படி அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே போல் நீங்களும் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயங்களை நீங்கள் திறந்து தாங்க. ஓகே, ஸ்தோத்திரம். மென் வெரி இம்பார்ட்டண்ட். குடும்பத்துடைய தழை, சரியா? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் நல்ல ஒரு வளர்ந்துருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பமாக டிசைன் பண்ண முடியும். அதனால் ஸ்தோத்திரம், ஜெப நேரங்களில் தயவு செய்து குடும்பத்தில் நீங்கள் பங்கெடுக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்குறேன். முக்கியமாக கர்த்தர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு சதையான இருதயத்தை தேவன் தருவாராக. நல்லா ஜெபிக்கணும், நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். See, everyone has their own style of worship. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, சரி? எல்லாரும் ஒரே மாதிரி ஆராதிக்கிறது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முழு மனதோடு ஆராதிக்கணும், சரியா? முழு மனதோடு கர்த்தரை துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகவே புருஷர்கள், ஜெப நேரத்தை நீங்கள் தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். எத்தனை பேர் உண்மையாகவே பைபிள் எடுத்து வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தில் மட்டும் 1,50,00,000 பேர் பைபிளை, அதாவது தேவனை அறியாத பிள்ளைகள் வாசிடுறாங்க. நம்ம கையில் வேதம் இருந்து வாசிக்க மாட்டேன்றோம். அதுதான் பெரிய பிரச்சனை. உங்கள் வீடுகள் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. பட் ஸ்டில் we are not reading it. உலகத்தில் இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுறாங்க? எடுத்து வாசிக்கிறாங்க. ஆகவே ஸ்தோத்திரம், மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம். நல்ல நேரங்களெல்லாம் இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கும் வளர்றதுக்கும் ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் there is always a spiritual warfare. என்னங்க, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குது? எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம் இருக்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்போம் அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அவனுக்கு நிச்சயமாக இருக்கும். பை எனி மீன்ஸ், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு போராட்டம் என்பது அது நிச்சயமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அதான் பவுல் சொல்கிறாரு, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கும் போது, 12 வரையும் வாசிக்கும் போது வாசிங்களேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். எல்லாம் கவனிங்க. வேதத்தில் எப்படி பவுல் சொல்கிறாரு? நீங்கள் பிசாசின் தந்திரங்களை, சரியா? ஆங்கிலத்தில் எப்படின்னா பிசாசோட ஸ்ட்ராட்டஜிஸை, சரியா? பிசாசோட ஸ்ட்ராட்டஜிஸை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி வாசிங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன பண்ணுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். கீழே வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கிறது? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இப்போ ஆண்டவரை பற்றி நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோம். அதே சமயம் ஆன் த கவுண்டர் சைட், அதர் சைட் என்ன பண்ணணும்? பிசாசை குறித்து நமக்கு என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? we should also know about பிசாசையும் பிசாசை குறித்ததான கிரியைகளையும் நாம் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு யுத்தத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த யுத்தத்தில் எதிராளியோடைய பலத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி எதிரியோடைய பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராட்டஜிஸை என்ன பண்ண முடியும்? ஃபிக்ஸ் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசாசை நீங்கள் அதட்டுறதுனால ஒன்றும் போயிடாது. எப்படிங்க? பிசாசை நீங்கள் அதட்டுறதுனால அது என்ன பண்ணிடாது? அது போயிடாது. உங்களை காட்டிலும் அது என்ன பண்ணிடும்? நல்லாவே சத்தமாக அதட்டும். சரியா? ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். வேதத்திலே வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, உன்னையும் தெரியும், ஸ்தோத்திரம், இயேசுவையும் தெரியும்.
சரியா? நாம் நினச்சிடுறோம் நாமெல்லாம் அதட்டிட்டா பிசாசு பயந்துடும் நடுங்கிரும் அப்படின்னாலாம் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது நம்மளை காட்டிலும் என்ன பண்ணிடும், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் யாருக்காவது பிசாசுக்காக போய் ஜோம் பண்ணுங்கன்ட்டு போய் ஜோம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசாசு ரகசியத்தெல்லாம் வெளியே எடுத்து விட்டுருவேன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது சொல்லி. சரியா? உண்மை தானே? நிறைய சமயங்கள் அதான் பயம். ஸ்தோத்திரம், என்னடா நம்முடைய ரகசியத்தெல்லாம் நம்முடைய ரகசிய பாவங்களெல்லாம் வெளியே சொல்லிடுவோம் அப்படின்னு நிறைய சமயங்கள் அப்படியெல்லாம். பவுல் சொல்கிறாரு, பிசாசை இப்படி நாம் என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. சரியா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன கிடையாது, யுத்தம் கிடையாது. சரியா? ஸ்தோத்திரம். ஒரு வேளை ஸ்தோத்திரம் பிசாசு எங்கள் அப்பா மாதிரி சரீரத்தில் இருந்துச்சுன்னா 10 அடி ஆட்களை வச்சு என்ன பண்ணிடலாம். அவன் அந்த வயசான மனுஷன் எதுக்கு 10 அடி ஆட்கள், நம்ம ஒருத்தரே போதும். சரியா? 10 அடி ஆட்களை வச்சு என்ன பண்ணலாம், பிசாசை என்ன பண்ணிடலாம். ஒரு வேளை ஒரு சரீரத்தில் இருந்துச்சுன்னா அவனை என்ன பண்ணலாம், அடித்து ஜெயிச்சிடலாம் இல்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, அவன் அப்படி கிடையாது. அவன் எப்படியா இருக்கிறான் அப்படின்னா, அவன் என்ன வானமண்டலத்தின் சேனைகளாக இருக்கிறான். சரியா? ஸ்தோத்திரம். ஹீ இஸ் அன் ஏஞ்சலிக் பீயிங். அவன் ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். தேர் இஸ் ஆல் நம்ம கண்ணுக்கு தெரியாத என்ன சொல்கிறது, இந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரில் இந்த தூதர்கள் கிரியை செய்கிறதை நாம் என்ன பண்ணுறோம், அறிந்து கொள்ள வேண்டும். we should understand that. சரி, நமக்கு கண்ணுக்கு தெரியாததான காரியங்கள். சரி, இன்றைக்கி நாம் ஒருத்தரை பார்க்குறோம், சரீரங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் சரீரத்தில் தெரியாத, நம்ம கண்களில் பார்க்காத, பட் we can sense. நம்ம என்ன பண்ண, பிசாசுடைய கிரியைகளை அதை என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இந்த கிரியைகள் இன்றைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பூமியில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்கிறாரு, கீப் ஆன் ப்ரேயிங். இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யூ ஹேவ் டு ப்ரே. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்னென்ன கவனிங்களேன், இந்த பிரதான தூதர்களோடு கூட கோடியான தூதர்கள் உண்டு. என்னது, பிரதான தூதர்களோடு கூட என்னது, எண்ண முடியாத அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கோடியான தூதர்கள் உண்டு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் வேதத்தில் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீங்களோ எப்படி வாசிக்கிறோம், 1000-10,000 தேவ தூதர்கள். அப்படி வாசிக்கிறோம், 1000-10,000 ஸ்தோத்திரமான தேவ தூதர்களிடத்திற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது 1000-10,000 அப்படின்னா இப்படி சொல்லலாம், எண்ணிக்கையே சொல்ல முடியாத அளவுக்கு என்ன இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் இருக்கிறாங்க. அதாவது ஏஞ்சலிக் பீயிங்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லலாம். சரியா? ஸ்தோத்திரம். நம்ம கண்ணில் தெரியாது, ஆனால் என்ன இருக்காங்க, சரியா, கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு என்ன இருக்கிறாங்கன்னா அவ்வளவு கோடியான ஏஞ்சலிக் பீயிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. தேர் ஆர் குட் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆல்சோ ஈவில் ஏஞ்சல்ஸ். தேர் ஆர் குட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஈவில் ஸ்பிரிட்ஸ். எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்ல ஆவிகளும் உண்டு, நல்ல தூதர்களும் உண்டு, அதே சமயம் கெட்ட ஆவிகளும் உண்டு. அல்லேலூயா. சரியா? ஸ்தோத்திரம். கேருபின்கள், சேராபின்கள், தூதர்கள். ஸ்தோத்திரம். ஒரு சில தூதர்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல் a good spirit. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். சரியா? ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் அவைகள் என்ன பண்ணுகிறது, அவைகள் வேலை செய்கிறதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அதே போல் ஸ்தோத்திரம் கெட்ட தூதர்களும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த ஒரு பிரதான தூதன் சரியா, வேதத்தில் லூசிஃபர் என்ற வார்த்தை கிடையாது. ஆனால் இந்த தூதன் விழும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா 1/3 of the angels were being brought down. எத்தனைங்க, மூன்றில் ஒரு பங்கு ஒரு கூட்டமான தூதர்களை என்ன பண்ணினா அவன் கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடி, சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருந்தது? சிவப்பான ஒரு வலு சர்ப்பம் இருந்தது, ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. நல்லா வாசிங்களேன். அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில்
மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியின் மேல் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. நல்ல கவனிங்க. 4ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறேன். என்னன்னா, see, whenever you read Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது you should know to interpret. சரியா? வெளிப்படுத்தலை வாசிக்கும் போது நமக்கு என்ன வேணும்? நிச்சயமாக என்ன பண்ண முடியும்? இன்டர்பிரிட்டேஷன் அவசியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்களில் நம்ம அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் நிச்சயமாக என்ன வேணும்? நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடியதான வியாக்கியானம் அவசியம். இப்போ இதை கொஞ்சம் லிட்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது விச் இஸ் நாட் பாசிபிள். 4ஆம் வசனத்தை எடுத்துட்டோன்னா, அதன் வானத்தின் நட்சத்திரம். சரியா? அதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்கிறாங்க? வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ இந்த வானத்தில் இப்படி லிட்டரலாக எடுத்துக்கிட்டோன்னா அது சாத்தியமற்ற ஒரு காரியம். ஒரு வலு சர்ப்பம் வானத்தில் இருந்தது போலவும், அந்த வலு சர்ப்பம் என்னாச்சு? அது கீழே விழும்போது 3இல் ஒரு பங்கு நட்சத்திரங்களெல்லாம் என்ன பண்ணிச்சான்? அதை இழுத்துட்டு வந்துச்சு. அப்படின்னா இதை என்ன பண்ண முடியாது? நேரடியாகவே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு வியாக்கியானம் அவசியம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்போ அந்த நட்சத்திரங்களெல்லாம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் த ஏஞ்சல்ஸ். இந்த நட்சத்திரங்களெல்லாம் என்னது? ஸ்தோத்திரம், தூதர்கள். அப்போ இந்த வலு சர்ப்பம் விழும்போது கோடி இருந்ததான இந்த தூதர்கள் மத்தியில் 3இல் ஒரு பங்கு தூதர்களை என்ன பண்ணிடுச்சு? இந்த பூமிக்கு கொண்டு வந்துடுச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இந்த உலகத்தினுடைய அட்மாஸ்பியர், அல்லது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அட்மாஸ்பியரை யார் ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால், பிசாசு ஆளுகை செய்கிறான். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா, த பிரின்ஸ் ஆஃப் ஏர். அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா, வானமண்டலத்தின், அல்லது பார்த்தீங்கன்னா அதிபதி, வானமண்டலத்தின் அதிபதி, த பிரின்ஸ் ஆஃப் ஏர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிரியைக்கு பின்னாடி இந்த பிசாசுடைய காரியங்கள் இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த பிசாசு எப்பொழுதுமே என்ன பண்ணுவான்? போராடுவான். வேதத்தில் நிறைய சான்றுகள் இருக்குது. தானியேல் தீர்க்கதரிசி அவன் ஜெபிக்கும் போது என்ன எடுக்க வேண்டாம், நல்லா கவனிங்க. அவன் ஜெபித்த போது அவனுடைய ஜெபத்திற்கு என்ன வந்தது? ஜெபத்துடைய பதில் தாமதமாய் வந்தது. There was a warfare in the realm, the spiritual realmல, ஆவிக்குரிய உலகத்தில் என்ன இருந்ததுன்னா ஒரு யுத்தம் இருந்துச்சு. That is why sometimes when we pray, ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா? பிசாசோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பாருங்களேன், ஒரு உபத்திரத்தை நம்ம கொண்டு வந்து, இல்லை ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்து, ஒரு சேதத்தை கொண்டு வந்து, நம்மளை இப்படி ஒரு நெருக்கமான நேரத்தில் கொண்டு வந்து விட வைக்கிறது பிசாசோடைய நோக்கம் கிடையாது. பிசாசோடைய பிரதான நோக்கம் என்னென்னா, நம்முடைய ஆவிக்குரிய லைஃப்பை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் பிசாசோடைய நோக்கம். சரி, ஐ வுட் சே, உங்களுடைய பொருளாதாரத்தின் மேலே பிசாசு கை வச்சான் அப்படின்னா, இல்லை உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேலே பிசாசு கை வைப்பான் அப்படின்னு சொன்னால், அது எங்கே டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா, நேச்சுரலி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகும்? சரி, ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும், என்ன ஜெபம் பண்ணி என்ன இருக்குது? சரி, என்ன வசனம் வாசித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன சபைக்கு போய் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை இருக்குல்ல, உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஏரியாவை அவனுடைய நோக்கம் உங்கள் பொருளாதாரத்தை அழிக்கிறது கிடையாது. அவனுடைய நோக்கம் உங்களுடைய சொத்துக்களை எடுக்கிறது கிடையாது. ஆனால் அவனுடைய நோக்கம் என்னென்னா, இதன் மூலமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? தட் இஸ் இஸ் இன்டென்ஷன். அல்லேலூயா. யோபுவோடைய வாழ்க்கையில் போய் அவன் யோபுவோடைய பொருளெல்லாம் எடுத்து இவர் ஒரு வீட்டை கட்டுவோ இல்லை இவர் ஒரு மாளிகையை கட்டுறது இவருடைய நோக்கம் கிடையாது. ஆனால் he was very particular on அந்த யோபுவோடைய சோலை குறித்து ரொம்ப கவனமாக இருந்தான். ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னான் போய், சரியா சொல்ல, நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் உங்களை தினைக்கும் தேடுறான். நீங்கள் மட்டும் ஸ்டாப் பண்ணி பாருங்கள். நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்கள்? ஸ்டாப் பண்ணி பாருங்கள். இந்த யோபு என்ன பண்ணுறாரு மட்டும் பாருங்கள். இதில் யோபு என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, there is a spiritual effect. நம்மை சுற்றிலும் எப்பொழுதுமே ஒரு போராட்டம் அப்படி இருந்துகிட்டே இருக்கிறத நாம் என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா அதட்டுறதுனால மட்டும் கிடையாது. சரி, அதிகாரத்தை பயன்படுத்துவதனால மட்டும் கிடையாது. பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு,
இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும். நான் இந்த செய்தி அடுத்த வாரமாக நான் கன்னியூ பண்ண போகிறேன். போன செய்தி கொஞ்சம் போன ஆராதனையில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் சுருக்கமாக ஒரு சிலதை மட்டும் கொடுத்துட்டேன். ஆகவே இந்த செய்தியில் நான் என்ன பண்ணுறேன், சுருக்கமாக தேவையானதை மட்டும் கொடுத்துட்டு அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் அந்த 12 வசனங்களிலிருந்து வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம், வாசிங்க. ஏனெனில் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கிறது, போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. பவுல் தெளிவாக சொல்கிறார், என்ன இருக்குது, போராட்டங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப பிள்ளை எனக்கு கூப்பிட்டுட்டு அவர் சொன்னால், அங்கிள் 5 வயதிலிருந்து நான் ஒரு பிசாசோட போராட்டத்தை நான் பார்க்குறேன். என்ன சொல்கிறா, அது ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 5 வயதிலிருந்து நான் பிசாசோட போராட்டத்தை நான் பார்க்கிறேன். நான் லிட்ரலாக ஒரு உருவத்தை பார்ப்பேன், அந்த உருவம் என் காதுகளில் வந்து பேசும். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறா தெரியுங்களா, லிட்ரலாக நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக என்னால் என்ன பண்ண முடியாது, தூங்க முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன பண்ணால், டிப்ரெஷனுக்கு தூக்க மருந்தை கொடுத்து என்னை என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்திரம், என்னை போதை மருந்தை போல் கொடுத்துடுறாங்க. அதை கொடுத்தாதான் நான் தூங்குவேன். ஆனால் அதையும் தாண்டி என்னிடத்தில் ஒரு உருவம் கடந்து வந்து என்ன பண்ண, என் காதுகளில் பேசும். 5 வயசுலேருந்து கேட்குறேன். அவர் சொன்ன காரியம் என்னென்னா, நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், நீ போய் செத்து போயிடு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ்டர் அது மட்டும் இல்லை, என் மகளை ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்று அவளுடைய முடியை பிடிச்சி தர வெளியே இழுத்துட்டு வந்து அப்படியே என்ன பண்ணுமா, தள்ளி போடுமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவள் வெளியே வந்து விழுந்து தன்னுடைய புத்தி சுயாதீனத்தை இழந்து இவள் ஏதாவது தன்னை மாய்த்து கொள்ளும்படியாக வாலிப பிள்ளை நான் சொல்கிறேன், ஒரு 23 வயது வாலிப பிள்ளை. ஓகே. ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய we should be very careful. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அவங்க கணவருக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, ஒவ்வொருவருக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டியது அவசியம். சம்டைம்ஸ் there are the spirits called converging spirit. என்ன சொல்கிறது, கன்வர்ஜிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜிங் ஸ்பிரிட் அப்படின்னா, நம்ம போய் ஜெபம் பண்ணும்போது கைகளை வச்சு ஜெபம் பண்ணால் அழக்கழிக்கும். சரிங்களா. ஸ்தோத்திரம். ஒரு சில ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணும், அழக்கழிக்கும். சரி, அழக்கழிச்சு என்ன பண்ணும், அது விட்டு கீழே விழுந்து போகும். ஆனால் ஒரு சில ஸ்பிரிட்ஸ் அப்படி இருக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ரகசியமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. ரகசியமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் ஃபேமிலி நீட்ஸ் ப்ரொடெக்ஷன். யுவர் ஃபேமிலி நீட்ஸ் ப்ரேயர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பங்களுக்கு ஜெபம் அவசியம் என்பதை மறக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் உண்டு என்பதை மறக்கவே கூடாது. விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. There are so many forces. எத்தனையோ கிரியைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுகிறது, கிரியை செய்கிறத நாம் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்போ பவுல் சொல்கிறாரு, இதெல்லாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம இது அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். அங்கே வாசிக்கும் போது வாசிங்களேன். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவராய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மக்கிட்ட கத்த தந்திருக்கிறார். ராமன் சொல்லலாம். You cannot go and fight with a sword. ஒரு பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் பிசாசோட என்ன பண்ண முடியாது, நீங்கள் யுத்தம் பண்ண முடியாது. உங்கள் வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மீகாவேல் தூதனுடைய ஒரு ஈட்டியை கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்கனாலும் என்ன பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? படுக்கிற பக்கத்தில் பைபிளை கொண்டு போய் வச்சுக்கிட்டாலும் என்ன ஆகாது. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது இல்லையோ? நல்ல பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு பயம் அப்படின்னா எங்கே கொண்டு போயிடுவாங்க, தலையணிகளை தலைக்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, பைபிள் வச்சுருவாங்க. சரி, தலைக்கிட்ட வச்சுட்டீங்க காலு, சரியா? You understand? See, this is all the understanding that we have. இதெல்லாம் வச்சுக்கிட்டா நான் வேணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கிராஸை போட்டுப்பாங்க. சரியா? என்ன போட்டுப்பீங்க? என்ன சிரிக்கிறீங்க நீங்கள்? போட்டிருக்கீங்களோ? சரி ரைட், ஓகே. என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இதெல்லாம் வச்சுட்டா என்ன ஆகிடாது,
ஒன்றும் வராது அப்படின்னு. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ஹல்லேலூயா, இட் இஸ் நாட் லைக் தட். நீங்கள் பைபிளை வச்சாலும் உள்ளே இருக்கும், சரியா, கிராஸை போட்டுக்கிட்டாலும் என்ன பண்ணும், சரி இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்போது அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா பவுல் சொல்கிறாரு, there is a strategy. என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தரித்து கொள்ளணும். என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா, சத்தியத்தை, சத்தியம் என்னும் கச்சை உங்களுடைய அறையில் நீங்கள் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், ரெண்டாவது மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடித்தவர்களாயும், அப்புறம் பொல்லாங்கு ஏயும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். கீழே வாசிங்க. ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ 6 காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தியம் என்னும் கச்சை, அப்புறம் நீதி என்னும் என்னது மார்க்கவசம், பாதரட்சை, விசுவாசம் என்கிறதான கேடயம், அப்புறம் ரட்சணியம் என்கிற தலைச்சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது ஏன் பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, அன்றைக்கி ரோமர்களுடைய நாட்களில் அவங்களுடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருந்துச்சு, யுத்தத்துக்கு போகும்போது இப்படி இருந்துச்சு. சரியா, ஸ்தோத்திரம். ஒருவேளை பவுல் இன்னைக்கு இருந்திருந்தார்னா என்ன சொல்லியிருப்பார், வேற மாதிரி சொல்லியிருப்பார். அன்றைக்கி ரோமர்களுடைய நாட்களில் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, தலை சீராவை போட்டுருவாங்க, பிரஸ்ட் பிளேட்டை போட்டிருப்பாங்க, அப்புறம் என்ன பண்ண, ஸ்வாடை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, பெல்ட் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இதை வைத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பிசாசோட நீ யுத்தம் பண்ண போனோம் அப்படின்னா உனக்கு என்னெல்லாம் வேணும், இந்த காரியங்களெல்லாம் வேணும். இதை நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். சரியா, ஸ்தோத்திரம். இந்த பிசாசை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசிங்க. எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. இப்போ நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகள். சரியா, கீழ்ப்படியல அப்படின்னா என்ன நடக்குதுன்னு அர்த்தம் புரியலையோ? சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் உங்களுக்கு எல்லாருமே புரியும், தூக்கமும் போகும். சரியா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சபைக்கு நேரமாக வாங்கன்னு சொல்கிறேன். புரியலையோ? பக்கத்தில் சொல்லுங்களேன், பாஸ்டரு சபைக்கு நேரமாக வாங்கன்னு சொல்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். சரியா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்கள நேரமாக வந்தாங்களா சீக்கிரமாக, அந்த ஆராய்ச்சி வேண்டாம். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற. என்ன சொல்கிறாரு, என்ன பவுல் சொல்ற, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அப்போது ஒரு விஷயத்தை கீழ்ப்படியல அப்படின்னா, சத்தியத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னா யார் கிரியை செய்கிறா? நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. when you don't listen, when you don't obey to the word, பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம், நீங்கள் எல்லாம் நினச்சிடக்கூடாது சர்ச்சிலலாம் என்ன இருக்காது, பிசாசு இருக்காது, அங்கே இருக்குது. சரியா, we think that என்ன நினச்சிக்கிறோம், இது போகிற பரிசுத்தமான இடம், ஸ்தோத்திரம், இங்கெல்லாம் பிசாசு இருக்கா? நோ, நாட் லைக் தட். இயேசுவோட கூட 3 வருஷம் யார் இருந்தா? யூதாஸ் போல யார் இருந்தார்ல, ஸ்தோத்திரம். அப்போ நான் ஏமாத்துறோம். புரியுதா உங்களுக்கு? what I'm trying to say is, please understand, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய, அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா, இந்த ஆகாயத்தினுடைய அதிகாரம் யார் கையில் இருக்கு? இன்னைக்கு இந்த பிசாசோடைய கையில் இருக்கு. அதனால தான் பைபிளில் சொல்லுது, அவனுக்கு ஆகாயத்து அதிகார பிரபுவாகி. இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அவன் என்ன பண்ணுகிறான், கிரியை செய்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள்கிட்ட நாம் இப்படி சொல்லி தான் ஆகணும். நீ கீழ்ப்படியல அப்படின்னா உனக்குள்ள என்ன கிரியை செய்யுது? தேவனுடைய ஆவி உனக்குள்ள கிரியை செய்யல. ஸ்தோத்திரம். இட் should be very clear. We have to teach them. When you disobey, something is handling you. ஒன்று நம்மளை நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வார், இல்லை பிசாசு நமக்குள்ள கிரியை செய்வான். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார்னா நல்ல கனிகளை கொடுப்போம். பிசாசு கிரியை செஞ்சானா கீழ்ப்படியாமையில என்ன பண்ணுவோம்,
இப்படிப்பட்டதான கிரியைகள். we will be groomed with characters. யார் நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார்களோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய கேரக்டர்ஸ் டிசைன் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ராமன் சொல்லலாமா? இன்னும் வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 4 வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? பிசாசு. சரி, ரொம்ப அழகா எங்க நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னா, when you see Matthew and in the book of Luke. சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலையும் ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா, அதில் ஆண்டவரை வனாந்திரத்தில் கொண்டு போய் சோதிக்க என்ன பண்ணுவான்? சரியா, சோதிக்கப்படும்படி ஆண்டவர் போவார்ல. அங்கே போகும்போது என்ன சொல்லுவான் பிசாசு? என்ன சொல்லுவான் அப்படின்னா, தாழ விழுந்து வணங்குனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பூமி எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு தானுங்க. ஆனால் இது மத்தேயுல சிம்பிளாக இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவான். ஐயுதே ஸ்தோத்திரம். யாராவது 3ஆம் வானத்தில் இருக்கீங்களா? இல்லை. சரி, அப்படி இருந்தீங்கன்னா என்ன இருக்கிறீங்க? எங்கே இருக்கிறீங்க? நீங்களும் அவர் ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? கவனிங்க. நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாம் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறது? ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஸ்தோத்திரம், இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கிற ஸ்தோத்திரம் இந்த பூமியுடைய அட்மாஸ்பியர் எல்லாமே அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற. அதனால தான் வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணுகிறான்னா குருடாக்குறான். இது பாருங்களேன், சபையிலும் நடக்குது பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பார்க்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, சம்டைம்ஸ் ஸ்டோன் ஹார்ட்டில் கடினமான இருதயம். வசனம் எவ்வளோ போனாலும் உள்ளே போகவே போகாது. இங்கே போகும், இங்கே தான் உட்காந்துருப்போம், ஆனால் இங்கே இருக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? எங்கே தான் இருக்கும்? ஐயோ, இங்கே தான் இருக்கிறோம், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? ஆனால் இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். வசனம் எங்கே தான் விழுகும்? காதில் தான் விழுகும், ஆனால் என்ன ஆகாது? விழுகாது. ஸ்தோத்திரம். வசனம் இங்கே தான் இருதயத்துக்கு தான் போகும், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே சொல்கிறேன், வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணுகிறான்? குருடாக்குகிறான் என்று சொல்லி வசனம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இருதயம் திறக்கலனாலுமே பிரச்சனை தான். வடிவமா சொல்றேன், நல்லா சொல்றேன், கவனிங்களேன். சத்தியத்துக்கு உங்க இருதயம் திறக்கப்படலை, சரி, நீங்க ஒப்பு கொடுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு பின்னாடி யார் கிரியை செய்யறா? வசனம் தான் சொல்லுது. அல்லேலூயா. ஒரு வேளை சபை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய இருதயங்களெல்லாம் திறந்திருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? சபை ஒரு மகிமையான ஒரு சபையாக மாறி இருக்கும் பாருங்களேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்துக்கு இருதயத்தை திறந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளுக்கு தங்களுடைய செவிகளை திறந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்நேரத்துக்கு சபையானது ஒரு மகிமையான ஒரு சபையாய் மாறி இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Most of them, they come to church, they listen, they merely hear the word. கர்த்தருடைய வார்த்தையை வெறுமனையாய் கேட்டுட்டு போய், ஆனால் பார்த்தீங்கன்னா still their hearts are not been opened. அவளுடைய இருதயங்கள் திறக்கப்படாமல் இருக்கு. அவர்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணுகிறான்? குருடாக்குகிறான். ஒரு நல்ல ஒரு வேத ஒரு 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 தேவ மனுஷன் இப்படி சொல்றாரு, when a person loses interest in reading the word and when a person loses the interest in prayer, he is in direct attack of Satan சொல்றார். புரியுது? எத்தனை பேர் புரிஞ்சது? ஒரு மனுஷன் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னா பிசாசுடைய டைரக்ட் அட்டாக்ல இருக்கான்னு சொல்றாரு. I felt it so true. எத்தனை பேர் உண்மையாகவே இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய வேதத்தை எடுத்து கையில் எடுத்து வாசிச்சீங்க? From your heart. How many of you did you really take time to read the word of God? எத்தனை பேருடைய இருதயங்களை உண்மையாலுமே ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு?
ஒரு ஆசை கடந்து வந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கணும். ஸ்தோத்திரம். See, I'm telling you something dangerous happening in your life. ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை என்ன பண்ணுகிறான்? குருடாக்குகிறான். That is why the church is not growing. அதனால தான் இன்னைக்கு சபை வளர முடியல. அதனால தான் இன்னைக்கு சபை ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியல. I'm telling you very clearly. Hallelujah. அடுத்த வாரம் நான் சொல்லுவேன் நான் என்னென்ன காரியங்கள். ஏன் அப்படி சொல்ல, முதலாவது காரியம் கவனிங்களேன். என்னது? சத்தியம் என்னும் இடைக்கச்சைய. So when a person does not want to know the truth, சத்தியத்தை அவன் அறிஞ்சு கொள்ளவே இஷ்டம் இல்லைன்னா, he cannot go and stand before Satan. அவன் பிசாசுக்கு முன்னாடி போய் எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசுக்கு முன்னாடி ஒரு நாளும் ஜெயம் கொள்ள முடியாது. சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிறதுக்கு என்ன கிடையாது? இருதயம் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். Why bondages in families today? இன்னைக்கு என் குடும்பங்களில் இன்னைக்கு ஸ்தோத்திரம் bondages. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க, the pain that I have. ஒரு நேரமாவது எடுத்து கொஞ்ச நேரம் வாசிக்கலாம், ஒரு நேரமாவது எடுத்து ஜெபிக்கலாம். இந்த ஆசையே வரல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம், இன்னுமே சத்தியம் தெரியல, இன்னுமே சின்ன பிள்ளைகளாகவே இருக்கிறோம், பால் குடிக்கிற பிள்ளைகளாகவே இருக்கிறோம். Hallelujah. So what does that mean? You're not ready for the battle. விசுவாசத்தை எதிர்த்து நிற்பதற்கு உங்களுக்கு என்ன கிடையாது? பலன் இல்லை. You're lacking something. Hallelujah. யுத்தத்துக்கு போகும்போது கத்தி இல்லாமல் போகிற மாதிரி, யுத்தத்துக்கு போகும்போது ஸ்தோத்திரம் இந்த ஆர்மரை நம்ம அணிஞ்சிட்டு போகாத மாதிரி. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்களா, யுத்தத்துக்கு போகும்போது பட்டையும் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும்? பட் we wanted to fight. ஆனால் இன்னைக்கு பிசாசுக்கு விரோதமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யுத்தம் பண்ணணும். You will fail. நினச்சிடறோம் நாம, இயேசுவின் நாமத்தினால போ பிசாசே அப்படின்னா போய்டும் நினச்சிங்களா? இன்னும் பக்கத்தில் வந்து உட்காந்து. I'm telling you, when you never open your heart, அவிசுவாசிகளுடைய கண்கள் இன்னைக்கு குருடாக்கப்பட்டது போல சபையில் இருக்க பிள்ளைகளுடைய கண்களும் நிறைய இடங்களில் குருடாக்கப்பட்டது. நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஓகேவா? எத்தனை பேருக்கு உண்மையாகவே வெளிப்படுத்தின விசேஷம் தெரியும்? எனக்கு ஜென்யூனாக சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் யாருக்கு ரேண்டமாக துண்டு போட்டுருவேன். நீங்கள் ஏதாவது ஒரு அதிகாரத்தை தருவேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். ரெடியா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க? உண்மையை சொல்லுங்கள். அப்போ எத்தனை பேருக்கு எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு அளவுக்காவது தெரியும்? கையை உயர்த்தி காட்டுங்க. ஒரு அளவுக்காவது தெரியும். சரியா? ஸ்தோத்திரம். நல்லா உயர்த்தி காட்டுங்க. நல்லா சாந்திஸ்டா உயர்த்தின மாதிரி ஒரு அளவுக்காவது தெரியும். தைரியமாக சொல்லுங்கள். நடத்துகிறனால தெரியும். ஓகே, போதும். எனக்கு அதான் நான் சொல்கிறேன். அது நீங்கள் வரீங்களே பாக்கியவதிகள். சரியா? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு உண்மையாலுமே அதை அந்த பக்கம் போனாலே எனக்கு பயமாக இருக்குது? ஏன்? You don't want to know the truth. நான் கேட்குறேன், நீங்கள் படிக்காத பாடங்களா வேதத்தில் மறைப்பொருளாக இருக்குது? ஸ்தோத்திரம். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், பார்த்தா அக்கௌண்ட்ஸ் படிக்கிற அந்த பிள்ளை இவ்வளோ பெரிய புக்கு. நான் நினச்சேன், இந்த பிள்ளை இத்தனை காரியத்தை மண்டையில் எப்படி தான் ஏற்றுதோ? ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோத்தையும் படிச்சிடுறீங்களா? எல்லாம் சேலஞ்ச் எடுத்து படிக்கிறீங்களா? எதெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுறீங்களா? ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 22 அதிகாரத்தை என்ன பண்ண முடியல? ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது? இவைகள் எல்லாம் ஒன்றும் என்ன இல்லை, மறைப்பொருளாய் வைக்கவில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இப்படி கேட்கலாம், சரியா? சரி, நான் இதுக்காக நான் பைபிள் ஸ்டடிக்கு உங்களெல்லாம் ஆள் சேர்க்குறேன்னு நினைக்காதீங்க. நம்ம நிலைமையை நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு உண்மையாலுமே டைம் இருக்குது? டைம் இருந்துச்சு. நீ கை தூக்க மாட்டேங்க, நல்லா தெரியும். சரியா? புதன்கிழமை 9 மணிக்கு எத்தனை பேருக்கு உண்மையாலுமே டைம் இருந்துச்சு? ஸ்தோத்திரம். நாடகம் பார்க்க டைம் இருந்ததா? என்ன நாடகம் போதும்? அப்போல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளைகளுமே சித்தி நாடகம் இருந்துச்சு, அத்தை நாடகம் இருந்துச்சு. இப்போ யார் நாடகம்னு தெரியல. என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க இப்படி? ஐயோ ஆண்டவரே. அப்போ நாங்களாம் எந்த காலத்தில் பார்த்துருப்போம் பாருங்களேன். அது நாங்களாம் முழுசாக பார்க்க கிடையாது. சொல்கிறேன், காணுங்களேன். உண்மையாகவே எத்தனை பேருக்கு நேரம் இருந்தது, எத்தனை பேர் காலம் இருந்தது?
ஸோ முடியாத சூழ்நிலையில் ஓகே, சரியா, ஸ்தோத்திரம், உண்மையாகவே முடியலை அப்படின்றது ஏற்றுக்கொள்ள வேலை, ரைட், ஓகே. நேரம் இருந்து see it means when there is no interest to know the word, when there is no interest in praying, when there is no interest in your spiritual life, that means something is danger. ஏதோ ஒன்று என்ன பண்ணுறான், கிரியை செய்கிறான். அல்லேலூயா. பிசாசை குறித்து ரொம்ப அழகாக வசனம் சொல்லுது. கொலோசியர் 1:16 வாசிக்கும் போது வாசிங்களேன். சரி, அது வேண்டாம், வேகமாக அடுத்த வசனத்துக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு நமக்கு. 2 பேதுரு 2:4 கவனிங்களா, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். இப்போ பைபிள் என்ன சொல்றது, ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாரு, விழுந்து போன தூதர்கள், பாவம் செய்ததான தூதர்கள். சரியா, இது ஒரு பெரிய தியரி, இது சரியா, இது ஒரு பெரிய தியரி. நோவாவினுடைய நாட்களில் பாவம் செய்ததான தூதர்கள். சரியா, ஸ்தோத்திரம். இன்னும் ஆதியாகமம் 6 சன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். என்ன இருக்குது, சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரர்கள். சரியா, மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா, ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு தியரி தான். கவனிங்க, நல்லா கவனிங்களேன். இந்த தேவ புத்திரர்கள் என்ற இதே வார்த்தையும் யோபுலையும் இதே வார்த்தைகள் என்ன, தேவனுடைய புத்திரர்கள்னு இருக்குது. இந்த 2 தேவ புத்திரர்கள் எதை சொல்லுது அப்படின்னா, தூதர்களை சொல்லுது. அல்லேலூயா. அப்போது அந்த 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 காரியத்துக்கு நம்ம இப்போ போக வேண்டாம், அது போனால் அது பெரிய அது வேற ஒரு சப்ஜெக்ட். சரியா, ஆனால் என்ன சொல்லுதுன்னா, அந்த நாட்களில் தள்ளப்பட்டதான விழுந்ததான தூதர்கள், ஃபாலன் ஏஞ்சல்ஸ். இன்னுமா வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3:18 1 பேதுரு, சீக்கிரமா டைம் ஆச்சு. காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன பண்ணினாராம், பிரசங்கம் பண்ணினார். சரியா, இதுக்கு கிரேக்க மொழியில் டாட்டரஸ்ன்னு பேர், காவலில் உள்ள ஆவிகள். சரியா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களே பிடிங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். இதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கே வரணும், வாங்க, அங்கே வந்தீங்கன்னா தான் நான் சொல்லித்தர முடியும். இப்போ பாருங்களேன், யாராவது ஒருத்தர் பாருங்களேன் புதுசாக வந்திருக்காங்கன்னு வச்சுப்போம். நான் இப்போ ஆவி கீவினா என்ன ஆகும் இந்த பிள்ளையோட கதை, வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்காது. ஐயோ, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் இங்கே வந்தேன், இங்கேயும் என்ன தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, சுதர பேயின்றாங்க, பிசாசுன்றாங்க அப்படின்ற பயம் வந்துடும். சரியா, ஸோ தேர் ஆர் சர்டன் பிளேஸ் வேர் வி குட் டீச். அழகாக சொல்லித்தரக்கூடிய இடங்கள் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு நோ, காவலில் உள்ள ஆவிகள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஏஞ்சல்ஸை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, சரியா, தே ஆர் மைட்டி பட் நாட் ஆல் மைட்டி. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, ஆனால் சர்வ வல்லமை இல்லை. அல்லேலூயா. அதை வச்சு தான் நிறைய சமயங்களை என்ன பண்ணிடுறோம், அவங்கள என்ன திலகா பயமுறுத்திடுறானா. சரியா, சர்வ வல்லமை உள்ளவர் ஒரே ஒருவர் தான், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இட் ஹேஸ் அ மைட் பட் இட்ஸ் நாட் ஆல் மைட்டி. ஓகே, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கேள்வியோட செய்தியை முடிக்கிறேன். சரியா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயிச்சாரா, ஜெயிக்கலையா? எத்தனை பேர் இதுக்காக கையை தூக்கி, இதுலேயும் பயமாக இருக்குதா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயம் எடுத்தாரா இல்லையா? ஜெயம் எடுத்தாருன்னா பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போனா என்ன, ஜெயம் எடுத்துட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் மறுபடியும் போராட்டம் இருக்குன்றது, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தொடரும். யோசனை பண்ணிட்டு வாங்க, அடுத்த வாரம் நம்ம தொடரலாம், டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்துட்டான்னு சொல்கிறீங்க, அப்புறம் பிசாசு இருக்கிறானா இல்லையா? அப்போ ஜெயம் எடுத்துட்டாருன்னா எப்படி இருக்கோம் பார்த்தீங்களா நாம் இன்னுமே? சரியா, ஸ்தோத்திரம். வீல் see it next week. We'll continue. கர்த்தர் லாஸ்ட் இப்போ நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, தெரிந்தவர்களாய் மாறணும், வளர்ந்த பிள்ளைகளாக மாறணும்.
ஆவியானவரே கிருபை செய்யுங்கப்பா. எத்தனையோ நாட்கள் இன்னும் அப்படியே இருக்கிறோமே ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்தியத்தை கேட்டும் இன்னும் வளராத பிள்ளைகளை போல இருக்கிறோமே. எங்கள் ஆவிக்குரிய ஜீவியெல்லாம் வளரட்டும் ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் வளரட்டும். ஒப்பு கொடுக்குறோம். புருஷர்களை ஒப்பு கொடுக்குறோம், பெண்களை ஒப்பு கொடுக்குறோம், வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம், பெரியவங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக there is a spiritual warfare, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. இதை மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தை வேணும், பவுல் சொல்லுகிற ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும். ஆண்டவரே, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், கிருபையினால் மூடி மறையும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் யாக்கோபு சொல்லுகிற பிரகாரமாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு தூரமாக ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எப்படிப்பா எதிர்த்து நிற்கிறது, எப்படி அவனோடு கூட நாங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறது, எங்களுக்கு கற்றுத்தாரோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைய பேருடைய ஃபைனான்ஸில் நெருக்கும், இது பிசாசுடைய போராட்டம். நிறைய பேரில் சரீர பலவீனங்கள், சத்துருடைய போராட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், சத்துருடைய கிரியைகள். இதில் இருந்தெல்லாம் இப்படி ஜெயம் எடுக்கிறது கர்த்தர் எங்களுக்கு சொல்லித்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை வைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தினால பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல உபகாரங்களையும் வருவார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் விசேஷமாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. God bless you.